நீங்கள் என்கிட்ட கேட்குற மாதிரியே இல்லை சார். என்ன சார் நாங்கள்லாம் ஓட்டு எல்லாரும் கேட்ட டிவிக்கு தான் போட்டோம், விசிலுக்கு தான் போட்டோன்றாங்க. ஆனால் ரிசல்ட் டிவிலெல்லாம் வந்து டிஎம்கே வருது. என்ன சார் இது என்ன சார் நடக்குதுன்றாங்க. Everything has finalized and 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையினுடைய இறுதியில் தாவேக ஆட்சி அமைப்பது உறுதி. அவ்வளவுதான். இது ஆட்சி அமைக்கின்ற அளவுக்கு சொல்ற அந்த அளவுக்கு ஏன் தொடர்? இப்போ நான் வந்து let us be very frank. இந்த கான்வர்சேஷனை ஓப்பனாகவே வச்சுப்போம். நான் வந்து ஒரு டிவிகே சப்போர்ட்டர். டிவிகேல வந்து நீங்க நிச்சயமா கேட்டிருப்பீங்க, நிறைய பேர்ட்ட கேட்டிருப்பீங்களா? ஓப்பனா சொல்லுங்க, என்ன சொன்னாங்க? எக்ஸிட் போல் அப்படின்றது சயின்ஸ் என்பது, நீங்க ஒரு சயின்ஸ் அப்படின்னா ரிப்பீட்டேட்டிவ்னஸ், எத்தனை முறை நீங்க வந்து ஆய்வு நடத்தினாலும் பதில் ஒரே மாதிரியா தான் வரணும். அப்படி இருக்கும்போது இங்க ஆய்வுகள் எப்படி வந்து ஒவ்வொன்றும் சம்பந்தம் இல்லாம வருது. எனக்கு வந்து தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலேருந்து, கன்னியாகுமரியிலேருந்து, தூத்துக்குடியிலேருந்து, திருநெல்வேலியிலேருந்து, மதுரையிலேருந்து, தருமபுரியிலேருந்து மக்கள் எனக்கு தொலைபேசியில் நிறைய பேர் பேசுறாங்க. இது ஒரு பக்கம். அவங்கள்ட்டேருந்து வர்ற பதில் இதுவாக தான் இருக்கு. நிறைய பேர் விசில் தாங்க சொல்றாங்க, நானும் சொல்றேன், நீங்களும் சொல்றீங்க, நிறைய பேர் அதான் சொல்றாங்க. சில எக்ஸிட் போல்ஸ்லாம் வந்திருக்கு. அதுவே ரொம்ப கன்சர்வேட்டிவா இருக்குன்னு நான் 80 இருந்து 120 அதுவா ரொம்ப கன்சர்வேட்டிவ். we deserve better. இப்போ எலெக்ஷன்லயே வந்து போட்டியிடாத ஒரு கட்சி ஃபர்ஸ்ட் டைம் வந்து எலெக்ஷன்ல போட்டிடுறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி பெரிய அளவுல வந்து இது தமிழ் இந்தியாவில் நடந்திருக்கு. மாற்றம் வந்து நிகழ்ந்துருச்சு. தேர்தல் அன்னைக்கு நிகழ்ந்துருச்சு. அது தெரியறதுக்கு 4ஆம் தேதி வரை நம்ம வெயிட் பண்றோம். அவ்வளவுதான். இங்க ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் வந்து ட்வீட் போட்டு டெலீட் பண்ணிட்டே இருக்காரு. எப்பவுமே ஒரு பிகைண்ட் த ஸ்கிரீன் தான் இருப்பாரு. இப்போ என்னன்னு தெரியல, ட்வீட் போறாரு, அது ஒரு பெரும் பேசும் பொருளா மாறுது. டெலீட் பண்றது உடனே அந்த ட்வீட் வந்து பண்றாரு, அது ஒரு விவாதமா மாறுது. என்ன போட்டிருந்தாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிந்து திரு ஜான் அவர்கள் ரொம்ப துல்லியமா அதை கணிச்சார் அப்படின்றத நான் அவர் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு. உண்மையிலே வரலாறு திரும்பும்ன்றது வரலாற்றிலே இருக்குல்ல. எந்த ஒரு அரசும் நிலையானதில்லை, தான் நிலையானது. அதை வந்து ஒவ்வொரு முறையும் இவ்வளவு பயப்படுறாங்களே, ஏன்டா இவ்வளவு பயந்தாங்கன்ட்டு உங்களுக்கு 4ஆம் தேதி அன்னைக்கு தான் தெரியும். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. தோழர் வணக்கம். தோழர் வணக்கம். தோழர் எப்படி தோழர் இருக்கீங்க? நல்லா இருக்கும் தோழர். எலெக்ஷன் முடிஞ்ச அந்த ஃபீவர் வந்து இன்னும் குறைஞ்ச பாடு இல்லை. எக்ஸிட் போலோட ரிசல்ட் எல்லாம் வந்திருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா எல்லாம் வந்து திமுக ஃபேவரா வர மாதிரி தான் இருக்கு. ஒரு பக்கம் வந்து இது வந்து திமுக வந்து நெரேட்டிவ் செட் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு விமர்சனம் வந்து வந்துட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இனிமே என்ன நெரேட்டிவ் செட் பண்ணி என்ன? there is nothing. okay, everything has finalized and 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையினுடைய இறுதியில் தாவேக ஆட்சி அமைப்பது உறுதியாகும். அவ்வளவுதான். இது ஆட்சி அமைக்கின்ற அளவுக்கு சொல்றீங்க தொடர், அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் ஏன் தொடர்? இப்போ நான் வந்து இதுக்கு நான் வைக்க வேண்டிய ஆர்குமெண்ட் 3 ஆர்குமெண்ட் இருக்கலாம் தொடர். நம்பர் 1, நான் எனக்கு கிடைத்த தகவல்கள். நான் வந்து இப்போ நீங்கள் பல பேர்கிட்ட பேசியிருப்பீங்க. let us be very frank. இந்த கான்வர்சேஷனை ஓப்பனாகவே வச்சுப்போம். நான் வந்து ஒரு டிவிகே சப்போர்ட்டர். டிவிகேல வந்து தேசிய செய்தி தொடர்பாளர் இருக்கேன். இதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் யூ அண்ட் மீ ஆஸ் அ ஃப்ரெண்டாக உட்காந்து பேசுவோம். இதை நீங்கள் நிச்சயமாக கேட்டிருப்பீங்க, நிறைய பேர்கிட்ட கேட்டிருப்பீங்களா? ஓப்பனாக சொல்லுங்கள், என்ன சொன்னாங்கன்ட்டு. இப்போ நான் கேட்ட எல்லாருமே வந்து டிவிகேக்கு தான் ஓட்டு போட்டோன்னு வந்து சொன்னாங்க. நான் வந்து வெறும் இப்போ என்னோட ஏஜ் செட் ஆட்கிட்ட மட்டும் வந்து கேட்கல. என்னோட ஏஜ்ல பெரியவங்களா இருக்கவங்கிட்டே கேட்டேன், என்னோட சின்னவங்களா இருக்கவங்கிட்டையும் கேட்டேன், ஃபீமேல்ஸ் கிட்டையும் வந்து கேட்டேன், அப்புறம் வயசானவங்கிட்டையும் கேட்டேன். நிறைய பேர் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டோன்னா சொல்றாங்க. ஆனா அந்த எக்ஸிட் இல்லை, இங்க நிறுத்திப்போம், இந்த இடத்துல நிறுத்திப்போம். இப்போ எதுக்கு நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னா, நான் கேட்டவர்களும் இதே தான் சொன்னாங்க. எனக்கு வந்து தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலேருந்தும், கன்னியாகுமரியிலேருந்து, தூத்துக்குடியிலேருந்து, திருநெல்வேலியிலேருந்து, மதுரையிலேருந்து, தருமபுரியிலேருந்து, திருச்சியிலேருந்து, சென்னையிலேருந்து, வாக்கு அந்த பதிவு நடக்கிற, ஓட்டிங் நடக்கிற அன்னையிலேருந்து இன்று காலை வரையும் மக்கள் எனக்கு தொலைபேசியில் நிறைய பேர் பேசுகிறாங்க. இது ஒரு பக்கம். அவங்கள்ட்டேருந்து வர்ற பதில் இதுவாக தான் இருக்குது. நான் பர்சனலாக போகிறேன்ல, நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், இப்போ எங்கள் ஆஃபீஸில் கேட்குறேன், மற்றவங்கள்ட்ட கேட்குறேன், காய்கறி கடை, இப்போ கோழி கடை இங்கெல்லாம் வாங்கும்போது கேட்குறேன். இதுலேருந்தும் எனக்கு அப்படி தான் தகவல் வருது. சரி, கிராமப்புறங்களில் நான் போகிறேன், அங்கேயும் கேட்குறேன், அங்கேயும் இதே தான் தகவல் வருது. பெரும்பாலும் விசிலுக்கு போட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம, இது வந்து நம்ம உலகத்தில் நடக்கிற தகவலை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஃபேக்ட்.
இதை தூக்கி ஒன்று வைங்க. ஆர்குமெண்ட் நம்பர் 1. ஆர்குமெண்ட் நம்பர் 2, அதிக அளவில் 85% வாக்குப்பதிவு நடந்திருக்கு. இதுவும் தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு நடக்கவே இல்லை அப்படின்றது ஆர்குமெண்ட் நம்பர் 2. ஓகே. ஆர்குமெண்ட் நம்பர் 3, இதற்கும் எஸ்ஐஆருக்கும் சம்பந்தமே இல்லைன்றத நம்மளும் பேசியிருக்கோம். அதுலேயே இந்த மாவட்ட வாரியாக எவ்வளவு வாக்குகள் விழுந்திருக்கு, ரெண்டாவது போன வாட்டி விழுந்த வாக்கு சதவீதம் என்ன, இந்த வாட்டி வாக்கு சதவீதம் என்ன, எஸ்ஐஆர்ல எவ்வளவு பேர் ஆட் பண்ணியிருக்காங்க, டெலிட் பண்ணியிருக்காங்க, இந்த எடுத்து வச்சுட்டு மாவட்ட ரீதியாக பார்த்தாலும் சரி எஸ்ஐஆருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. மக்கள் பெருமளவான ஒரு எழுச்சியில இந்த வாக்குப்பதிவில் பங்கேற்றிருக்காங்க. அப்படி இது மாதிரி எல்லா காரணிகளை வைத்து பார்த்தாலும் இங்க வந்து தாவேகா தான் வெற்றி பெறுது அப்படின்றதற்கான எல்லா கூறுகளும் அதை தான் சொல்லுது. ரெண்டாவது, இந்த எக்ஸிட் போல் அப்படின்றது சயின்ஸ் என்பது, நீங்க ஒரு சயின்ஸ் அப்படின்னா ரிப்பிட்டேட்டிவ்னஸ், எத்தனை முறை நீங்க வந்து ஆய்வு நடத்தினாலும் பதில் ஒரே மாதிரியா தான் வரணும். அதுதான் சயின்ஸோட அடிப்படை கூறுல ஒண்ணு. அப்படி இருக்கும்போது இங்க ஆய்வுகள் எப்படி வந்து ஒன்னு சம்மந்தம் இல்லாம வருது. ஒண்ணு நீங்க வந்து உண்மையிலே மக்கள்கிட்ட சாம்பிள் பண்ணீங்க. இப்ப நீங்க சொல்றீங்க, நான் சொல்றேன், ரெண்டு பேரும் வந்து ஒண்ணுல நம்ம வந்து ஒன்றிணைறோம். எப்படி இல்லை எல்லாங்க எங்க நிறைய பேர் விசில் தாங்க சொல்றாங்க, நானும் சொல்றேன், நீங்களும் சொல்றீங்க, நிறைய பேர் அதான் சொல்றாங்க. அப்ப இது நம்மள்ட்ட இப்படி நம்மளுக்கு வர தகவல் இவங்களுக்கு எப்படி தப்பா போகுது? ஒருவேளை இந்த கண்ணுக்கு தெரியாத ஆட்கள் அப்படி இருக்காங்களா? கண்ணுக்கு தெரியாத ஆட்கள் யாராவது இல்லை இவங்க மட்டும் அது மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஆட்களை பிடிச்சிடுவாங்க. ஏன்னா பேசிக்காவே இவங்க பண்ண ஒரு சில ஆய்வுகள்ல ரொம்ப முரண்றது. இப்ப நீங்க வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் பாம்பேல உட்காருறீங்க, இல்லை டெல்லியில உட்காருங்க, ஒரு செட் ஆஃப் ஃபோன் நம்பர்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க. அந்த செட் ஆஃப் ஃபோன் நம்பர்ஸை நீங்க திருப்பி கேட்குறீங்க. எக்ஸிட் போல்லையும் அவர்கிட்ட தான் கேட்குறீங்க, ப்ரீ போல்லையும் அவர்கிட்ட தான் கேட்குறீங்க. அவர் என்ன சொல்லுவாரு? முன்னாடி என்ன சொன்னாரோ அதே தான் இப்பயும் சொல்லுவாரு. அப்போ உங்களோட ரிசல்ட் என்னவா வரும்? அதே தான் வரும். ஸோ உண்மையா கள நிலவரம்ன்றது மக்களுக்கு நல்லா தெரியும். நீங்க சொன்ன மாதிரி என்கிட்ட நிறைய பேர் சொல்லிட்டாங்க, எல்லா ஊர்களையும் சொல்லிட்டாங்க. ஆனாலும் மீடியா நரேட்டிவ் எப்படி போயிட்டு இருக்கு? அப்ப இதனால என்ன யூஸ்? ஆனா இப்ப விஜய்க்கு ஃபேவரும் சில எக்ஸிட் போல்ஸ்லாம் வந்திருக்கு. அதுவே ரொம்ப கன்சர்வேட்டிவா இருக்குன்னு நான் 80ல இருந்து 120 அதுவா ரொம்ப கன்சர்வேட்டிவ். we deserve better. இல்லை தொடர் இப்போ எலெக்ஷன்லேயே வந்து போட்டியிடாத ஒரு கட்சி ஃபர்ஸ்ட் டைம் வந்து எலெக்ஷன்ல போட்டிடுறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி பெரிய அளவில் வந்து இந்தியாவில் நடந்திருக்கு. இந்தியாவில் நடந்திருக்கு. அசாம் கணபரிஷத்தை வந்து பண்ணியிருக்காங்க, நிறைய கட்சிகள் பண்ணியிருக்காங்க. இது ஏன் நடக்காது? ஏங்க அவ்வளோ மக்கள் திரளுங்க, நீங்க வந்து அவங்கள வந்து என்னன்னு சொல்லுவீங்க? அவ்வளோ பேர் போய் எலெக்ஷன்ல பங்கேற்றிருக்காங்க, வாக்களிச்சிருக்காங்க, ட்ரெஸ் கோடோட போயிருக்காங்க. இது எல்லாமே என்ன சொல்லுது? நீங்க என்கிட்ட கேட்குற மாதிரியே இல்லை சார். என்ன சார் நாங்கெல்லாம் ஓட்டு எல்லாரும் கேட்ட டிவிக்கு தான் போட்டோம், விசிலுக்கு தான் போட்டோன்றாங்க. ஆனால் ரிசல்ட் டிவிலெல்லாம் வந்து டிஎம்கே வருது. என்ன சார் இது, என்ன சார் நடக்குதுன்றாங்க. சரி, நீங்க இந்த தொலைக்காட்சி மீடியம் இதுவரையும் ஒரு ஃபேர் அண்ட் ஃப்ரீயா இருந்திருக்கா? இல்ல இதுவரை இருந்தது இல்லை. அப்ப இனி இப்போ கடைசி ஒரு 3 நாட்கள் எப்படி இருக்கும்? புரியுது. ஆனா இப்போ விஜய்க்கு எதிராக பேசின ஆட்கள் எல்லாருமே விஜய்க்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க பேசும்போது விஜய் வந்து பெரிய அளவுல வந்து இந்த ஓட் பேங்க் வந்து வாங்குவாரு அப்படின்னு நம்ம தான் சொல்றாங்க. ஆனா நம்மளும் இதை எதிர்பார்க்கவே இந்த எக்ஸிட் போல்லாம் வரும்போது ஆச்சரியமா தான் இருக்கு. இல்ல தோழர், பலர் இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவா பேசுற பலர், இன்றைக்கு தாவேகாவுக்கு ஆதரவாக பேசுகிற பலர் முன்பு என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்க? அவங்கள வந்து ஒரு 1 இயரா அவங்கள மானிட்டர் பண்ணி வந்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அப்ப அன்னைக்கு அவங்க நம்பவே இல்லை இப்படி ஒரு மாற்றம் வரும்னு அவங்க நம்பல. அதனால என்ன சொல்லியிருந்தாங்க? 2% வந்தாலே பெரிய விஷயங்க அப்படின்றத சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பரப்புரையெல்லாம் மேற்கொள்ளும் போதும் கூட்டத்தை பார்த்தோம்னா அவங்களால ஒத்துக்கிட்டாங்க, கூட்டத்தை ஒத்துக்க முடியுது. ஆனா என்ன சொன்னாங்க? கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு போல் பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கலாம் பயங்கரமா. இப்பவும் அவங்களால என்ன பழைய ஆர்குமெண்ட்டை வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. அப்போ இன்னைக்கு இந்த இடத்துல அவங்க ஷிஃப்ட் ஆகுறாங்க. இது என்ன மாதிரி ஷிஃப்ட்? ஏங்க இது ப்ரெடிக்ட் பண்ண முடியலன்னு ஷிஃப்ட் ஆகுறாங்க. இல்லைன்னா இல்லைங்க இது விஜய் வந்துருவாரு போல இருக்கு, ஆனா கணிசமான வாக்குகளை அப்படி இது சொல்லும் போது விஜய்க்கு வந்து கணிசமான வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா நிலை அப்படி கிடையாது. இவ்வளவு பெரிய கிரவுண்ட் ஸ்வெல்லிங், இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் மாநாட்டுக்கு வந்ததை விட அதிக அளவுல வாக்குச்சாவடிக்கு போயிருக்காங்க, அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க.
அந்த அவங்களுடைய விருப்பம் எல்லாம் இப்போ நம்ம காதில் கேட்கறதெல்லாம் தாவக தான் இருக்குது, அவங்களுக்கும் அதுதான் கேட்டிருக்கோம். அப்போ அவங்க டக்குன்னு ஷிஃப்ட் பண்ண முடியாதுல்ல. அதனால இந்த நிலை எடுத்து இன்னும் நாளை மறுநாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த எக்ஸிட் போலுக்கு அப்புறம் இல்லைங்க அப்படின்னு அது மாறுவாங்க. ஆனால் மாற்றம் வந்து நிகழ்ந்துருச்சு தொடர். ஓகே, தேர்தல் அன்னைக்கு நிகழ்ந்துருச்சு. அது தெரியறதுக்கு 4ஆம் தேதி வரை நம்ம வெயிட் பண்றோம். அவ்வளவுதான் இங்க வித்தியாசம். 30% ஓட் பேங்க் வந்து விஜய் அவர்கள் வாங்குவார் வந்து சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதே தானே கம்மியா இருக்குன்றீங்க? இல்ல, எங்க தலைவர் அதானே சொன்னாரு. ஆனா இன்னும் கம்மி தான் அது. நாங்க முன்பு ஆய்வு நடத்தும் போதே 150+ எங்களுக்கு வந்து 40% இருந்தது. புரியுதுங்களா? அப்ப அது இன்னும் தேர்தல் போது நீங்க சாதாரண மக்கள் வந்து நம்ம ரொம்ப குறைத்து மதிப்பிட முடியாது. டப்புன்னு போட்டா முஷாம் வந்துட்டே இருந்தான். அவன் வேலையை வந்து எல்லாருமே தொடர்ச்சியா எல்லா தனி மனிதர்களும் தன்னுடைய வேலையை சரியா பண்ணிட்டாங்க. ஆனா அதை அறிவிக்கணும், அவ்வளவுதான். புரியுது. இப்போ இது ஒரு பக்கம் இருக்க, ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் வந்து ட்வீட் போட்டு டெலீட் பண்ணிட்டே இருக்காரு. ஆக்சுவலாக என்ன போட்டிருந்தாங்கன்னா, விஜய் வர்சஸ் எம்ஜிஆர் வர்சஸ் அப்புறம் என்டிஆர் அந்த சம்திங் போட்டிருந்தாரு. ஆனால் அது எங்கேயும் மென்ஷன் பண்ணல, VMN அப்படின்னு தான் போட்டிருந்தாரு. இப்போ இவங்க எல்லாம் பண்ணதை வந்து விஜய் அவர்கள் வந்து பண்ணுவார் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இல்லைங்க, அது மட்டும் இல்லாமல் நம்ம விக்ரவாண்டி மாநாட்டில் விஜய் அவர்கள் ஒரு கதை ஒன்று சொல்லியிருந்தார். ஒரு மன்னர் வந்து போருக்கு போனார், அவங்க எல்லாரும் ஒரு பிளான் போட்டுச்சுனாங்க, அது எதுவுமே எதிர்பார்க்காத வகையில் வந்து அவர் ஜெயிச்சுட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி அதையே வந்து திரும்ப வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். அது ஒரு பெரும் பேசும் பொருளா மாறுது தோழர். எனக்கு தெரிந்து திரு ஜான் அவர்கள் ரொம்ப துல்லியமா அதை கணிச்சார் அப்படின்றத நான் அவர் சொன்னதெல்லாம் நடந்துருது. ஓகே ஓகே, நிறைய விஷயங்கள் அவர் என்னென்னலாம் சொன்னாரோ அதெல்லாம் நடந்துருது. ரொம்ப முன்பே பலரும் கணிக்க முடியாத லெவல்ல இருக்கும் போதே அதை துல்லியமா கணித்தது வந்து திரு ஜான் அவர்கள். அது வந்து நான் வந்து ரொம்ப பெருமையோட சொல்லுவேன். உண்மையிலே அந்த கேஜ் பண்றது இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய விஷயம் சொல்ல. டக்குன்னு நானே வந்து அந்த முதல் மாநாட்டுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஐ காட் தட் கான்ஃபிடென்ஸ். ஆனா அப்படிலாம் மாநாடுலாம் நடக்கிறதுக்கு முன்பே கேஜ் பண்ணி நீங்க வந்து தவேகா வில் வின் அப்படின்றத அது நடத்திட்டு போறதுக்கு யூ நீட் லாட் ஆஃப் கட்ஸ். அட் தி சேம் இட் இஸ் a big risk ஆல்சோ. நாளைக்கு ஏதாவது தப்பாச்சுன்னா யாரை பிளேம் பண்ணுவாங்க எல்லாரும்? புரியுதுங்களா? ஸோ தட்ஸ் ஹி பிளேட் அ வெரி க்ரூஷியல் ரிஸ்கி கேம். அது வந்து இன் ஃபேவரா வரும்போது அவருக்கு உண்மையிலே அது எனக்கு அவர் அதான் சொல்றேன், லிட்ரலி இந்த இவ்வளோ மாஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் ஓட்டிங் இருக்குல்ல, இதை கூட அவர் முன்னாடியே சொன்னார். அப்போ வாட் இஸ் ராங் இன் இட்? அவர் சொல்லுங்க. இப்போ நம்ம அது எம்ஜிஆரா இருக்கட்டும், என்டிஆரா இருக்கட்டும், அந்த டைம் வந்து வேற, இந்த டைம் வந்து வேற. உண்மையிலே வரலாறு திரும்பும்ன்றது வரலாற்றிலே இருக்குல்ல. எந்த ஒரு அரசும் நிலையானதல்ல, மக்கள் தான் நிலையானது. அதை வந்து ஒவ்வொரு முறையும் நிரூபிக்க வேண்டியது இருக்குல்ல. அதுதானே இப்ப நடந்திருக்குது. இப்ப அந்த டைம் வந்து எதிர்ப்பு வந்து அதிகமா இருந்தது ஆளும் கட்சி மேல. ஆனா இந்த டைம் வந்து அப்படி இல்லை. இன்னொன்னு வந்து யார் மேல எதிர்ப்பு இல்ல, ஆளுங்கட்சி மேல எதிர்ப்பு வந்து பெரிய அளவுக்கு வந்து இல்ல தோழர். அது பெரிய அளவுக்கு காட்டப்படல. திமுக மீது மிகப்பெரிய வெறுப்பு மக்களுக்கு இருக்குது. ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்றது ரொம்ப அதிக அளவுல இருக்குது. ஆனா அது அப்படியே அதிமுக கன்வெர்ட் ஆகணும், கன்வெர்ட் ஆகல. அப்ப இங்க வந்து ஒரு புதிய மாற்றம் தேவை அப்படின்றது முக்கியம் இல்லையா? அதான் உங்க மக்கள் அதனாலதான் தாவேகாவை தேர்வு செய்யறாங்க. ஏன்னா இப்ப சமீபத்தில் கூட இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் வந்து நடந்தது, பெரிய அளவுல வந்து பேசும் பொருளா. நம்மளாம் எதுக்கு இருக்கோம் தோழர்? நம்ம தான் பேசி ஊத்திடுவோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப இந்த தமிழ்நாட்டுல இருக்க அந்த மீடியாக்கள் எல்லாம் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு சார்பா, அதானே உண்மையும் கூட. அதே மாதிரி இப்ப நம்ம இந்திய அளவுல எடுத்துட்டு அவங்க வந்து மோடிக்கு சார்பா, அப்பவே நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது இந்த போல்ஸ் எல்லாம் வந்து ஒரு நெரேட்டிவ்ஸ் தான். ஆனா இந்த ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து ஒரு ரீச் கொடுத்து இல்ல, அதுவே கன்சர்வேட்டிவ்ன்ற நான் அது அதை விட அதிகமா இருக்கும். இல்ல இப்ப 2016 வந்து எல்லாரும் வந்து திமுக ஜெயிப்பாங்கன்னு சொல்லும்போது இவங்க மட்டும் மதிமுக ஜெயிப்பாங்கன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ எப்படி பார்த்தாலும் 80ல இருந்து 120 தொகுதிகள் கிட்ட வந்தா தாவைக்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்கே தோழர். அதுதான் சொல்றேன், அதுவே கன்சர்வேட்டிவ் தான். அவங்க இன்னும் அதிகமான இடங்கள் தான் தாவைக்கா ஜெயிக்கும். ஓகே, நானும் ஒரு சில கருத்து கணிப்பெல்லாம் போட்டிருக்கேன். அவங்க சொல்ற நம்பர்ஸும் இருக்குது, அது இவங்க சொல்ற நம்பர்ஸ் அது ஒரு சிலது அதுல ஒத்து போகுது. அப்படி இருக்கும்போது பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். நிறைய அவதூறுகள் வந்துட்டு இருக்கு தோழர். எல்லாத்தையும் உடைச்சிட்டு தான் விஜய் அவர்கள் வராரு. பொறுத்து இருந்து பார்ப்போம் தோழர் என்ன நடக்குது. ரொம்ப நேரம் கொடுத்ததுக்கு நன்றி தோழர். தேங்க்யூ தோழர்.